வணக்கம். என்னோட பேர் சங்கர். நான் சென்னையில் இருக்கேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக பத்திரிகையாளராக தான் நான் வேலை செய்கிறேன். எனக்கு வந்து ஒரு பிரச்சனை இருந்தது. இந்த கழுத்து எலும்பு தேய்மானங்கிற பிரச்சனை இருந்தது. ஆனால் அதுக்கு வந்து ஒரு அலோபதி டாக்டரை பார்க்கும்போது அந்த கழுத்தில் வந்து பட்டையை போட்டு விட்டார். ஒரு சில எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி விட்டார். அந்த நேரத்தில் வந்து வலியெல்லாம் சரியாச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அதோட தொடர்புடைய வலி தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்து இந்த இடது கையில் வந்து வலி இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போதுமே. அப்போ நான் வந்து எனக்கு வந்து அலோபதியை தவிர சித்த மருத்துவத்தில் இல்லை ஆயுர்வேதத்திலலாம் இதை குணப்படுத்தக்கூடிய இதெல்லாம் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெளிவாகவே தெரியும். ஏன்னா நான் நிறைய மருத்துவர்களை நான் பேட்டி எடுத்துருக்கிறதுனால எனக்கு தெரியும். எனக்கு ஆரம்பத்திலேருந்து வருமத்து மேலே வந்து ஒரு நம்பிக்கை உண்டு. வருமக்கலையை பற்றி தெரிஞ்சவங்கள்ட்ட இதை கேட்கணும், அவங்களுக்கு தான் இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி அவங்களுக்கு தெரியுங்கிறதுனால நான் வந்து நம்ம வளசரவாக்கத்தில் இருக்கிற ஐயா பாமோ வெங்கடேசன் சாரை வந்து நான் வந்து சந்தித்தேன். அவர்கிட்ட நான் சொன்னேன், எனக்கு ஏற்கனவே கழுத்து எலும்பு தேய்வு இருந்தது, இந்த இடத்துலலாம் வலி இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஆமாம், அந்த செர்விக்கலில் ப்ராப்ளம் இருந்தால் தான் அந்த இடது கையிலலாம் வலி வரும் அப்படின்னு சொல்லி இந்த 2 இடத்துல தான் வந்து அந்த வலியை போக்குறதுக்கு உண்டான நரம்புகளை வந்து சரி பண்ணி விட்டதுக்கப்புறம் எனக்கு இப்போ வந்து பூரண குணம் இருக்குது. நான் இதுக்கு முன்னே இருந்ததை விட பரவாயில்ல. இடது பக்கம் என்னால் படுக்கவே முடியாத சூழல் இருந்து இப்போ சரியாக இருக்குது. இந்த கழுத்து எலும்பு தேய்வு இதுக்கப்புறம் இந்த கழுத்து இந்த நரம்பு வந்து கழலை கட்டின்னு சொல்லுவாங்க. அந்த கழலை கட்டி இருந்ததுனால கழுத்து இப்படியே தான் இருந்தது வழியா என்னால் இப்படி தூக்கக்கூட முடியாது. இது கிட்டத்தட்ட 2013 நடந்த விஷயம் இதெல்லாம். அப்புறம் வந்து நான் கிட்டத்தட்ட நாகர்கோவிலில் போய் தான் ஒரு நியூரோ சர்ஜன்ட்ட போய் தான் அதை ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவர் சஜஸ்ட் பண்ண இங்கே சென்னையில் இருக்கிற நரம்பியல் மருத்துவர்கள் எல்லாருமே என்னையே பயமுறுத்தினாங்க. ஒரு டாக்டர் பேர் சொல்ல விரும்பலை, ஒரு பெரிய மருத்துவமனையில் இருக்கிற ஒரு நியூரோ சர்ஜன் தான். அவர் ரொம்ப அனாயசமாக சொன்னார், இந்த இடத்துல அறுத்துட்டு என்னுடைய இந்த ஸ்கல்லை கொண்டு போய் ஸ்பைனல் கார்டில் உட்கார வைக்கணும் அப்படின்னு சொன்னார். இது வந்து மருத்துவ உலகத்தில் சாத்தியமே கிடையாது. இந்த இடத்த அறுத்துட்டு இதை கொண்டு போய் வச்சா என்ன ஆகும் அப்படின்னா எல்லாருமே சொன்னாங்க. நான் ஒரு நிறைய மருத்துவர்கள்ட்ட ஆலோசனை கேட்டேன், உயிருக்கு உத்தரவாதம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் அதை விட்டுட்டேன். ஆனால் இந்த பிரச்சனைகளெல்லாம் நான் அவர்கிட்ட சொன்னேன். இதெல்லாம் ஒரே வரியில் சொல்லிட்டார். இதெல்லாம் வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அந்த நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த ரத்த ஓட்டங்கள் எங்கெங்கெல்லாம் பிளாக் ஆகுதோ, ரத்த ஓட்டங்கள் எங்கெல்லாம் ஓடலையோ அதை சரி பண்ணால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். சொன்னதுக்கப்புறம் எனக்கு அந்த சிகிச்சையெல்லாம் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் எனக்கு இப்போ கழுத்தில் இந்த அளவுக்கு வரும். முன்னெல்லாம் அந்த 180 டிகிரியில் என்னால் திரும்பவே முடியாது, வலிக்கும். அதாவது வலினா மரண வலின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வலிக்கும். இப்போ எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ஆரம்பத்திலே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி வர்மக்கலை தெரிஞ்ச ஆசானை வந்து பார்த்துட்டிங்கன்னா இது நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயம். நரம்பில் ஓடுற ரத்த ஓட்டத்தை சரி பண்ணுற விஷயம். எங்கெங்கெல்லாம் ரத்தம் வந்து தடைப்படுதோ அந்த இடத்துலலாம் வலி வரும். உதாரணமாக இந்த ரத்த ஓட்டம் இங்கேருந்து கீழேருந்து வந்து இப்படி திருப்பி மேலே போய் திருப்பி கீழே வரைக்கும் கால் வரைக்கும் வருது. இது எல்லாருக்குமே தெரியும். எந்த இடத்துல இந்த அடைப்பு ஏற்படுதோ, அது இப்போ இடுப்பில் பக்கத்தில் அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த இடுப்பு வலி வரும், அப்புறம் அந்த முதுகு வலி வரும், கழுத்தில் வலி ஏற்படும், மைக்ரைன் ஹெட்டேக் வரும். இதெல்லாம் வந்து அலோபதி மருத்துவர்கள் சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க. வலி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு வலி மாத்திரைகள் கொடுப்பாங்க. அந்த மாத்திரை என்ன பண்ணுன்னா நரம்பை வந்து செயலிழக்க வைக்கும். அதாவது வந்து ஒரு மரத்து போகிற நிலையில் வைக்கும். நம்ம என்ன நினைப்போம், வலி குணமாயிடுதுன்னு நினைப்போம். ஆனால் உண்மையிலே அதை அப்படி பண்ணவே கூடாது. வருமம் தெரிஞ்சவர்கிட்ட போய் நம்ம இதை சொன்னோம் அப்படின்னா ரத்தம் ஓட்டம் எந்த இடத்துல தடைப்படுதோ அதை சரி பண்ணி உங்களுக்கு அந்த வலி இல்லாமல் பண்ணுவாங்க. இது ஒரு விழிப்புணர்வுக்காக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து பத்திரிகையாளராக நிறைய மருத்துவர்களை பேட்டி எடுத்திருக்கேன். வருமம் தெரிஞ்சவர் வந்து நான் இதான் முதல் முறை நான் அவரை சந்திக்கிறேன். எனக்கு குணமாயிருக்கு. அதனால் நீங்களும் பயனடையணும்னு சொல்கிறேன். வணக்கம்.